கான்ட்ராக்டர் வேலையும் கத்துக்க மாட்டேன்றான். மாசம் ஆச்சுன்னா சம்பளத்தை மாத்திரம் கரெக்டா வாங்கி விடுறாங்க. வேடிக்கையா இருக்கு. வேடிக்கை தான். வேலை செய்யாம எப்படி சம்பளம்ங்கிற? சாதாரண வாங்கலங்கானோ மிரட்டி வாங்க. நீரியாங்கான அங்க போறீங்க என்ன மிரட்டி வாங்குறான். இப்படி வாரும் ஊஞ்சல் மாதிரி ஆடிக்கிட்டு. அவங்க அக்கா செத்தா. ஐயோ பாவம். இப்ப இல்லங்கான அவர் ரொம்ப நாள் ஆச்சுங்கண்ணா. அதுதானே அவ சாகும் போது ஒரு வாக்கு கேட்டான். என்ன வாக்கு? என்னன்னா இந்த போய் என்ன தப்பு செஞ்சாலும் வீட்டை விட்டு வெளியில போக சொல்லக்கூடாதுன்னு. அத இந்த போய கேட்டுக்கிட்டு இவன் என்ன அதே பாயிண்ட புடிச்சுக்கிட்டு பணம் 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 ஏட்ட கேட்கறான். குடுக்கல அப்படின்னா என்ன வீட்டை விட்டு போக சொல்லு அப்படின்னு சொல்றான். எப்படி இருக்கு வேடிக்கை? வெட்டி பையன், சோம்பேறி பையன். ஏன் கேட்கிறீங்க? வரேன் வரேன் வர்றானா வர்றான். வந்தானா என்னையா புன்முருகன் இந்த வீட்டுல ஒரு பெரிய அக்கிரமம் நடக்குது. உன்னை வச்சு சோறு போடுறது. ஐயோ மானம் போகுது. அது போய் ரொம்ப நாளாச்சே. போறோம் எங்க போறோம் கேளுங்க. போயிட்டு போறேன். எங்க போறோம்? எங்க போறேன்? சினிமாவுக்கு போறேன்ப்பா. சரி போயிட்டு வா. சினிமாவுக்கு போறானா? சரி ஆமா நான் இவ்வளவு சீரியஸா சொல்றேன். கேட்டுட்டா இருக்கிற உம்முன் இருந்தா வாயில சுருட்டு இருக்கும் போது உம்மன் இல்லாம ஆள் இருந்தா சுருட்டு கீழே விழும். நான் சொல்றத கேளும். நம்ம விமலா இல்ல அவ இங்கிருந்து கொட்டாய்க்கு போறா. அவ இல்ல அங்கிருந்து கொட்டாய்க்கு வரான். மாமா நான் என்ன சொல்றேன், விமலாவும் அந்த ஆளும் ஒரே கொட்டாய்க்கு போறாங்க மாமா. ஒரே படம் பாப்பாங்க போல இருக்கு. இல்ல படம் பார்க்க போகல. அப்புறம் சினிமா கொட்டாய்க்கு எதுக்கு போறாங்க? இப்ப சொல்ல மாட்டியா? லவ் பண்ண போறாங்க. லவ்வா? லவ் பண்ணலாமா? லவ் பண்ணலாமா? தப்பு தானே. பண்ணலாமா? பண்ணலாமே. வரதராஜன் மாமா அவ லவ் பண்ணட்டும். ஆனா உங்களுக்கு தெரியாம லவ் பண்றாங்க மாமா. முட்டாளே, லவ் பண்றவங்க 4 பேருக்கு தெரிஞ்சா லவ் பண்ணுவாங்க. அந்த காலத்துல நானும் உங்க அக்காவை லவ் பண்ணோம். உங்க அப்பனுக்கு கூட தெரியாது. தெரியாது? தப்பா நினைச்சுக்காத. உங்க அப்பா ஒரு முட்டாள். அவருமா? உங்க குடும்பமே. இந்தாங்கண்ணா சர்மா, இதுல பகிரங்கமா லவ் பண்ணா ஒரு திரிலே இல்ல தெரியுமா உமக்கு? என்ன விட்டுருங்க. நேக்கு இதுல அனுபவம் இல்லைன்னா அதனால நீ ஒன்னும் குறைஞ்சு போயிடல. நீ ஒரு தயிர் வடங்கண்ணே. ஆமா நான் புறப்பட்டேன். நெல்லை அடிக்கடி இப்படி போய்கிட்டு இருக்கான். ஏதாவது ஒரு வழியை சொல்லுங்கண்ணே. பேசாம ஒரு கல்யாணத்தை பண்ணி தொலைச்சுடுங்க. கல்யாணமா? எனக்கா? அதுக்கு ஒரு கண்டிஷன். குடும்பத்துக்கு ஒரே பொண்ணா இருக்கணும், நிறைய சொத்து இருக்கணும், மாமனாருக்கு போற. அதாவதுங்க சுருக்கமா சொல்லணும். ஏன் சுருக்கிறீர்? விளக்கமா தான் சொல்லுமே. சரிங்க, நம்ம பிரகாஷுக்கும் அந்த பொண்ணுக்கும் 9 பொருத்தம் இருக்கு. ஏயா அலையீர்? 9 பொருத்தம் 7 போதும். பேர் என்ன? பேரு கௌரிங்க. கௌரியாவது சௌரியாவது டௌரியே வேணாம். சீக்கிரமா பொண்ணை கல்யாணம் பண்ணி இந்த பயல வீட்டை விட்டு அடிச்சு துரத்தணும். அவ்வளவுதான். அப்ப பொண்ணு பார்க்க எப்ப வரீங்க? பொண்ணுடுவேன். கெட்ட கெட்டுக்கு உங்களுக்கு இன்னொரு கல்யாணமா? எங்க அக்காவுக்கு துரோகமா? கொலையா நடக்கும். அங்க இருந்து விழுந்து தொலையாதரா. உன் கல்யாணத்தை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கான். ஓய், மாப்பிள்ளைய பார்க்கணும் சொன்னீரே, மாப்பிள்ளையே இவ்வளவுதான். எந்த பக்கமா இறங்குறான்னு இனிப்பு. அடடே, எனக்கு பிடிச்ச ஸ்வீட் பாதாம் அல்வா. சாகரத்துக்கு முன்னால உங்களுக்கு பிடிச்ச ஸ்வீட்டை சாப்பிட்டுருங்க. இப்ப சாப்பிடறா? தண்ணி குடிச்சிட்டு அப்புறம் சாகலாம். விஷம் ஒண்ணு கலக்கல, தைரியமா சாப்பிடுங்க. இது வரைக்கும் ரொம்ப சாப்பிட்டு பழக்கம் தான். சரி, நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். உன் வேலையை சீக்கிரம் நடத்து. என்னது பகவத்கீதையா? செத்த உடனே மோட்சத்துக்கு போனோமா? உங்க அக்கா இனிமே உன்னை பார்க்க மாட்டா. பயப்படாம உன் வேலையை நடத்து. என்ன இப்ப நான் செய்ய போற கொலைய பத்தின குறிப்பு சரியா இருக்காப்பார்? குறிப்பு வேறையா? நல்லா இருக்க. காளியம்மன் கோயில பலி வாங்க போற ஆடு மாதிரி மாலை வேற போட்டுக்கிட்டியா?
குட் குட் குட், நல்லா இருக்க பிளான். அதாவது நீ வந்து என்ன மிரட்டி இரும்பு பொடி சாவிய கேப்ப, நான் மாட்டேன்னு சொல்லுவேன், உடனே என்ன கொண்டு விடுவேன். நல்லா இருக்கு. ஆனா கடைசி இந்த இடம் கொஞ்சம் இடிக்குத. அதாவது கையில துப்பாக்கி கத்தி இருக்கு, அப்புறம் டையால கழுத்தை நெரிப்பேன்னு எழுதியிருக்கு. அது சத்தம் வராம இருக்கிறதுக்காக எனக்கு தெரியும். இப்போ இதில் இருக்கிற மாதிரி அந்த அறையை நான் அரேஞ்ச் பண்ணணும் வரேன். நானே உனக்கு எல்லா விதமான ஹெல்ப் பண்றேன். தேங்க்யூ. இதுக்கெல்லாம் ஏன்டா தேங்க்யூ கொண்ட. ஜன்னல் கதவு மூடப்பட்டிருக்க வேண்டும். சண்டை நடந்ததற்கு அறிகுறியாக சட்டை கசங்கி இருக்க வேண்டும். தலை கலைந்து இருக்க வேண்டும். இரும்பு பொட்டி சாவி மேஜை மேல் கிடக்க வேண்டும். இந்த அதான் கிடக்கு. ஏன் இதெல்லாம் என்ன? எதிரியோட நீங்க உயிருக்காக போராடி இருக்கீங்க. ஒரு நிமிஷம், 2 நிமிஷம். ஹலோ, நான் தான் சரமா பேசுறேன். இன்னும் ஒண்ணும் ஆகலையே. ஏன் ஆகல? வெள்ள அடிச்சதுதான் பேசிக்கிட்டு இருக்கனே. விளையாட்டு மனுஷனா இருக்காளே, சீரியஸா இருங்கோ. நான் நெருங்கி கொடுத்து அடிக்கடி போன் பண்ணுங்கண்ணா. உமக்கா போன அவனை கொடுத்த 10,000 15,000 செலவு பண்ணி உமக்கு வர அடிக்கடி போன் பண்ணணும். கிண்டா பண்றேன். அந்த தரத்துல பக்கத்துல இருக்கானா? யார்? பிரகாஷா? அவன் பேய் மாதிரி நின்றுட்டு இருக்கானே. தொடுத்துங்கோ தொடுத்துங்கோ. யாரு? ஓ பிரகாஷா? அவன் இங்க இல்லையா, அவன் எங்கேயோ போயிட்டான். சரி, நாளைக்கு அவசியம் உங்க பாக்குறேன். பையன் போன நாளைக்கு அவசியம் பாக்குறீரா? போன்ல நான் இல்லன்னு ஏன் போய் சொன்னீங்க? அட முட்டாளே, நான் சாக போகும்போது நீ பக்கத்துல இருந்தா நீ தான் கொலை பண்ணேன்னு வராதா? ஆமா. கொலை பண்ண போகும்போது இந்த பந்த பாசம் எல்லாம் வேணாம். முதல்ல வேலையை கவனி. அடுத்தாப்புல என்ன குறிப்பு? துப்பாக்கி அங்க போடு, கத்தி இங்க போடு, இத கிழிச்சு போடு. ஐ நோ தட். கைய கையில எடு, கழுத்துல போடு. ஏன் கழுத்துலடா? போலீஸுக்கு போன் பண்றேன். துரோகி. துரோகியா? குறிப்பில் எழுதி இருக்கிய போலீஸுக்கு போன் பண்ற மாதிரி நெருக்கு. பக்கத்துல வா. கண்ணத்தெல்லாம் பிடிக்காத, கழுத்துல வேறு. பாரு, 1 இல்ல 2 இல்ல 10,000 ரூபாய், எல்லாம் ₹1 நோட்டு. உன் கடன் பூரா அடைச்சிடலாம். திருப்பி அவங்கிட்டயே கடன் வாங்கலாம். கண்டபடி ஊரை சுத்தலாம். நெருக்கு, நல்லா நெருக்கு நெருக்கு. என்ன பயமா இருக்கு? ஏன் என் தலையை பார்த்து பயப்படுறியா? இல்ல இல்ல, தூக்கும்போது பாத்துருக்கல, அது எனக்கு பயமா இருக்கு. இன்னும் நிறைய நாள் இருக்குல்ல, அப்புறம் வரேன். கட்டு, குத்து, கொலை பண்ணு, தீர்த்து கட்டு, ஆட்டம் க்ளோஸ், ஆளே அவுட். கொன்னுட்டேன் பாத்தியா? சார், இங்க எதனாச்சும் கொலை எல்லாம் நடக்குதா? ஏன் அப்படி கேக்குறீங்க? இல்ல, நான் ரோட்டு வழியா வந்துட்டு இருக்கும் போது இந்த வீட்டுல இருந்து வெட்டு, குத்து, கொல்லு, ஆளே அவுட் அப்படின்னு சத்தம் கேட்டுச்சு. ஓஹோ, கொலை நடந்தா தடுக்கலாம்னு உள்ள வந்தீங்களா? இல்ல, எப்படி துணிஞ்சு கொலை செய்யறாங்கிறத நேரா பார்த்து தெரிஞ்சுக்கலாம்னு வந்தேன். என் பேர் பிரகாஷ். என் பேரு பால்ராஜ். பால்ராஜ். கொஞ்சம் தள்ளுங்க. மர்மக்கொலை எழுதியவர் சிரஞ்சீவி. இவர் சிரஞ்சீவியா இருந்து மர்மமா கொலை பண்ணிருக்காரு. என்னப்பா? ஏன் சார், ஒரே கொலை நாவலா இருக்குது. உங்களுக்கு கொலையை பத்தின நாவல் எல்லாம் படிக்கிறதுல ரொம்ப ஆர்வம் ஜாஸ்தியா? படிக்கிறதுல மட்டுமல்ல, கொலை செய்யறதுல தனி இன்ட்ரெஸ்ட் உண்டு. சார், திட்டங்கள் எதனாச்சும் வச்சிருக்கீங்களா? எக்கச்சக்கமா வச்சிருக்கேன். அண்டர் ஐபிசி சட்டத்துக்கு கீழே வராத திட்டங்கள் நிறைய வச்சிருக்கேன். ஐபிசி கிடக்குது சார். வர்ற ஐபிசிக்குள்ளார எங்க மாமனை கொல்லலான் இருக்கு. மாமனா? உங்க மாமன் யாரு? எங்க அக்கா புருஷன் வரதராஜன். பெரிய கான்ட்ராக்டர், ரொம்ப நல்ல மனுஷன். அவரைத்தான் கொல்லணும். மிஸ்டர் பிரகாஷ், உங்க மாமன் நல்ல மனுஷன் சொல்ற, அவரை எதுக்காக கொலை பண்ணணும்? மிஸ்டர் பால்ராஜ், உலகத்துல நல்ல மனுஷன் எவன் உயிரோடு இருக்கிறான்? இவரு மாத்திரம் இருக்காரு, விட்டு வைக்கலாமா? பாருங்க, எங்க மாமன் நான் எப்படியாவது கொன்னாகணும். தயவு செய்து உங்களுக்கு தெரிஞ்ச திட்டம் எதனாச்சும் கொடுங்களேன். அனாவசியமா நான் திட்டம் தயார் பண்ண மாட்டேன். யார நான் கொலை பண்ண போறனோ அவங்க மேல எனக்கு மனத்தாங்கல் வரணும். அதாவது மோட்டிவ் வரணும்.
அப்பத்தான் திட்டம். கொலைக்கு காரணம் தேவை. ஆமா, இல்லைன்னா திட்டம் தரமாட்டீங்க. அப்படின்னா நீங்களும் என் மாமனும் ஒருத்தருக்கு மோதனா பரவாயில்லையே, 2 பேரும் சந்திக்கணும். நீங்க என் மாமா சந்திக்கிறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். ஏன் மிஸ்டர் பாலராஜ், உங்களுக்கு எங்க மாமா எப்படி எல்லாம் நடந்துகிட்டா கோவம் வரும்? போன உடனே மரியாதை கொடுக்கலன்னா கூட எனக்கு கோவம் வரும். கரெக்ட். சில நேரத்துல எங்க மாமா உட்கார கூட சொல்லாம நிக்க வச்சே பேசுவாரு. அப்ப கோவம் வருமா? உட்கார சொல்லிட்டா உட்கார்ந்துட வேண்டியதுதான். அப்புறம் நிக்க முடியுமா? எங்க மாமா இருக்காரு, கட்டடம் கட்டவர். அவர்கிட்ட போய் ரெட்டமாடி கட்டடம் கட்டுறதுக்கு என்ன செலவாகும் அப்படின்னு கேட்டா பேராசை பிடிச்சவர் 40,000 சொல்லுவாரு. 4,000 கட்டி கொடுக்க முடியுமா அப்படின்னு நீங்க கேட்டா அவருக்கு சுருன்னு கோவம் வரும். சுருன்னு கோவம் வரலன்னா என்ன பண்றது? சுமாராவது வரும். பத்தாதா? ரிட்டன் தரமாட்டீரா? பத்தாது. எனக்கு மோட்டிவ் வராது. நீ ஒரு பெரிய மனுஷன் தானா அப்படின்னு எங்க மாமனை கேளியா? அவரு கெட் அவுட் மாறு, நீ ஷட் அப் பண்ணு. அவ்வளவுதான். உனக்கு கோவம் வந்தாச்சு, எனக்கு ரிட்டன் கிடைச்சாச்சு, எங்க மாமனுக்கு முடிவு வந்தாச்சு. இந்தாங்க, இதுதான் எங்க மாமனுடைய விலாசம். ஐயா, கொலை பண்ண வேண்டிய ஆளு நீயே கத்தி குத்து வாங்குற மாதிரி ஊங்குற விலாசம் தானே. வீட்டுல நாய் கிடையாது, மாமன் தான் இருக்காரு, தைரியமா உள்ள வரலாம். எங்க மாமா சோப்பாரு தான் உட்கார்ந்து இருப்பாரு, புஸ்தகம் படிப்பாரு, இல்லைன்னா ஏதாவது பிளான் வச்சு பாத்துட்டு இருப்பாரு. அவசியம் அங்க உட்காந்துருக்கான் பாத்தியா, குத்துக்கல்ல மாதிரி. அவன் தான் மாமன். அவன் ஒரு புடி கட்டிடுற காரணம் தான் குறையும் பண்ண மாட்டேன். போயா ஷூட்டோட சூட சண்டை புடி அவனோட. என்ன ஒண்ணுமே நடக்கக்கூடாதுன்னு வேண்டிக்கிறியா? புரியாத ஆளா இருக்கிறான். நல்லா கிடைச்சா வாழ்றாச்சு. கோழி சண்டைக்கு கோழியை தள்ளி விடுற மாதிரி தள்ளி விட வேண்டியதா இருக்கு. நீங்க தான் கான்ட்ராக்டர் வரதராஜனா? நான் பால்ராஜ். நான் இல்ல. ஆமா, நீங்க நாளைக்கு ஒரு கட்டடமா கட்டிட்டு போறீங்களே, 5 வருஷம் கழிச்சா இடமே இருக்காது. அப்புறம் உங்க பிசினஸ் என்ன ஆகுறது? ஓஹோ, அதுல கவலையா உனக்கு? ஆமா, நான் இப்ப கட்டிக்கிட்டு இருக்கிற கட்டடம் 5 வருஷத்துல பொலன்னு இடிஞ்சு விழுந்துடும். அதே இடத்துல திருப்பி கட்டடம் கட்டுவேன். ஐசி. ஒரு 8 மாடி கட்டடம் கட்டணும்னா என்ன செலவாகும்? அதுல படியெல்லாம் வைக்கணுமா? ஆமா, அப்புறம் தாவியா போவாங்க. சரி, 4 லட்சத்துல இருந்து 40,000 வரைக்கும் ஆகும். 4,000 கட்டித்தர முடியுமா? 4,000 கட்டடமா உனக்கு சமாதியா? ஐ மீன் பில்டிங். யூ நோ கட்டடம்? ஐ நோ கட்டடம். தென் நீ கட்டியா? நானா கட்டுவனே. என்ன ஓஹோன்னு கட்டியா? என்ன அங்க கட்டுவேன்? எங்க வேணாலும் கட்டுவேன். பெரிய ஆள் தான் நீ. அப்ப நம்ம கைவசம் ஒரு 5 வருஷம் இரு. இவனை போய் மாமாவை மடக்குன்னு சொன்னா மாமா இவனை மடக்குறாரு. என்கிட்ட உனக்கு வேலை பார்க்க சம்மதமா? கொஞ்சம் இருங்க, எச்சு துப்பிட்டு வரேன். துப்பு வந்தியா? நேரம் என் மூஞ்சில துப்பு. உன்னை கூட்டிட்டு வந்தேன் பாரு. உத்தியோகம்னு வாயை திறக்கிறியா? பெரிய கலெக்டர் உத்தியோகமா? காரக்கரண்டி பிடிக்கிற உத்தியோகம் தானையா? என்னையா பெருசா நம்ம வாயில வச்சு பந்தோபஸ்து பண்ற? எச்சு தானையா? ஒன்னா முழுங்க ஒன்னா துப்பையா? அவரோட சண்டை போடியா? எப்படி சண்டை போடுறது? நீ ஒரு பெரிய மனுஷனா அப்படின்னு அங்க கேளு. போய்யா போய்யா. இவன் சரியில்லை, நம்மள வராண்டாலே நிக்க வச்சிருவான் போல இருக்கு. நீ ஒரு பெரிய மனுஷனா? என்ன சொன்ன? நீ ஒரு பெரிய மனுஷனான்னு கேட்டேன். என்னடா உடம்பு உனக்கு எப்படி இருக்கு? எச்ச துப்பிட்டு வரேன். எத்தனை வாட்டியா துப்புவ? அப்படி என்னையா ஊறுது? இந்த மாமா நீ இடிச்சு நினைச்சிட்டியா? சும்மா துப்புறேன்னு வரிய. என்ன வாயா இல்ல பைப்பாயா? சுத்த ரோஷம் கிட்ட ஆளா இருக்குல்ல. உன்னை பார்த்து ஆடா கூடாங்கிற உனக்கு வெக்கம் இல்ல, மானம் இல்ல, ரோஷம் இல்ல. இவ்வளவு பெரிய மனுஷன் நிக்கிறேன், உட்காரன்னு கூட சொல்லல. அடப்பா, நீ ஒருத்த ஒரு திட்டம் தர்றேன், நீங்க வந்துட்டு எங்கிட்ட வந்து திட்டத்தை வாங்கிட்டு போற. என்னது என்னென்னமோ பண்ற? கோவம் வருதா? பெரிய ஏறுதா? பலே அப்படித்தான். கண்ணை இன்னும் கொஞ்சம் சுருக்கு, நல்லா சுருக்கு. இதே சுருக்கோட போ. இவன் சரியில்லை, கண்ணை சுருக்கி சுத்தமா இருக மூடி தூங்கிட போறான். வந்தவனை பார்த்து உட்காருன்னு சொல்ல வேண்டாம். கொஞ்சம் கூட மரியாதை தெரியலையா? வேண்டா, என்ன பார்த்தா நான் கேட்கிற மரியாதை தெரியலன்னு அயோக்கிய அப்பையில பாவம் போட்டோடு பார்த்துக்கிட்டு இருந்தா பல்ல உடைச்சு விடுவேன். போடா வெளியா. மறுபடியும் எச்சிய துப்பிட்டு இங்க வந்த உன் வாயில சிமிட்ட வச்சு பூசி போடு. ஓடு. போறானே பால்ராஜ், கெட் அவுட் நீ பாட்டுக்கு வந்துகிட்டே இருக்கிற, அவ்வளவுதானா? இது வரைக்கும் என்ன பார்த்து எவனுமே கெட் அவுட்னு சொன்னது கிடையாது. சரி, மாமா சொல்லிவிட்டான். எனக்கு வர்ற ஆத்திரத்துல அப்படியே வெட்டி புதைச்சிடலாமான்னு தோணுது. எப்போ நானும் துடியா துடிச்சிட்டு இருக்கேன். உனக்கு தான் குறைக்க காரணம் கிடைச்சு போச்சு. திட்டம் தரையா? மோட்டிவே கிடைச்சாச்சு. திட்டத்தை சொல்றேன், வெட்டிக்குவா. அப்பா, 1 கிலோ பால வயத்துல வாத்த.
வயிற்றுல வாத்த. பால்ராஜ், என்னையா திட்டத்தை சொல்றேன்னு சொல்லிட்டு இங்க வந்து காயலாங்கடையை விரிச்சு வச்சிருக்கிற. மாத்திரை மாத்திரை கொலை. ஐயா, மாத்திரையால சாகறதுக்கு எங்க மாமன் மர்லின் மன்றோவா? அதல்ல, இது விஷ மாத்திரை. இத சாப்பிட்ட உடனே, பல்லுல பட்ட உடனே உங்க மாமன் விசில் அடிப்பாரா? க்ளோஸ். கரெக்ட். எங்க மாமன் கூட தினமும் வைட்டமின் மாத்திரை சாப்பிடுற பழக்கம் உண்டு. அந்த வைட்டமின் மாத்திரை எடுத்துட்டு அந்த பாட்டில இந்த விஷ மாத்திரை வச்சிரு. சாப்பிட்ட உடனே உங்க மாமனுக்கு தூக்கம் வரும். ஒரே தூக்கம். Congratulations, Ram Prakash. குழந்தை மாதிரி எங்க மாமா இந்த வீட்டுல ஓடி ஆடி விளையாடிட்டு இருந்தாரு. என்ன கழுதே கழுதே பாரு. ஆனா அவர் உதைப்பாரு. இன்னைக்கு நீட்டு படுத்துட்டாரு. சர்மா சர்மா, எங்க மாமா செத்ததுக்கு அப்புறம் எவ்வளவு கலையா இருக்காரு தெரியுமா? கேவலம் 10,000த்துக்காக வேண்டி உங்க மாமாவை கொண்டுட்டியடா. தயிரோட 10,000 கேவலம்ங்கிற. உன் வாட்டில 10 பைசா பில்லு ஏமாத்திட்டு போனா ஒரு நாள் பூரா மாவாட்ட சொல்ற. 10,000 கேவலமா? அன்னைக்கே சொன்னடா, 5ஓ 10ஓ என் கையில வாங்கிக்கோன்னு. 5ஓ 10ஓ எங்க மாமனே தர்றேன்னா நான் வேண்டான்னுட்டு பணத்துக்கு ஆசைப்பட்டு. அக்கா அக்கா, நீ விதவை ஆயிட்டக்கா. சர்மா சர்மா, போலீஸ்ல சொல்லிட மாட்டியே? அது அப்புறம் பார்த்துப்போம். சொந்தக்காரங்களுக்கு சொல்லி அனுப்புடா. யார் யா நீ? சொந்தக்காரங்க எனக்கு பெரும் கூட்டமே இருக்குதியா. அத்தனை பேர் இந்த வீட்டுக்குள்ள வந்து அடைஞ்சா அவரை ஈடுபட்டு 2 இளவு விழு. நான் மாமனை கவனிப்பனா, விழுந்த இளவை கவனிப்பனா? வரராஜன் பாடி எங்கடா? சோபாவில தாயா இருக்கு. ஏண்டா, கொன்னுட்டு சோப்பால போட்டியா இல்ல சோப்பாலேயே கொன்னுட்டியாடா? நீ என்ன பண்ணுவேன்? என் திட்டத்துல இதுவும் ஒரு ஐட்டம். சர்மா, நீ கேள்வி கேட்டப்போ சோபாவிலதான் ஒரு பதில் வந்துச்சு. அது எங்க மாமன் குரல் மாதிரி இல்ல? மாமா மாமா மாமா, நீங்க உயிரோட தான் இருக்கீங்களா? சாகவே இல்லையா? மாமா, கண்ட்ராக்டர் சார் உயிரோட இருக்கா? ஐயா தயிரோட உன்னை நம்பி 10,000 கொடுத்தனே, என்ன ஆச்சு? இதுக்கு ஒன்னாயாச்சக்க இப்படிங்க முடிச்சேன். இன்னைக்கு தான் எண்ணெய் தேய்ச்சி ஸ்நானம் பண்ண மாதிரி இருக்கு. நல்ல வழக்கம் தான். முதல்ல இந்த கரடி வேகத்தை கலைச்சு விட்டு அப்புறம் எண்ணெய் தேய்ச்ச குளியும். இல்லன்னா ஒரு பக்கெட் எண்ணெய் செலவாகும். மாமா, நான் கொடுத்தேன் உங்களுக்கு மாத்திரை. ஆமா, அதை சாப்பிட்டீங்களே, வேலை செய்யல? இல்லையா? செஞ்சது ஏறி குதிச்சனே. அது விஷ மாத்திரை இல்ல, வைட்டமின் மாத்திரை. சாது குஷ்டி. எப்படி இருக்கு உடம்பு? அப்படியா? நீயும் இன்னொரு பயலும் சேர்ந்து திட்டம் போட்டீங்களே, அவனை கூப்பிடட்டுமா? அவன் எங்க?
கை வச்சோம் இருக்கான். டே பாலராஜே ஐயா ஐயா அஞ்சாம்பட மகள ஆறு கொள்றேன் ஏண்டா நீ கட்டதும் இல்லாம அவங்க போய் அவனையும் கெடுக்க பாத்தியா? அவன் நீ திட்டத்தை சொன்ன திருதுன்னு முடிச்சா கழுதைக்கு வாடான்னு சொல்லி 2 பேரும் சேர்ந்து ஆண்ட நாடகம் தான் இது. இனிமே போய் கடை வாங்குவியா? இல்ல. என்ன கொல்லுவேன்னு சொல்லுவியா? ஊரை சுத்துவியா? ஓகே பயலே, என்ன கொல்றதுக்கு 6 மாசம் டைம் கொடுத்தனே, முடிச்சுதாடா? முடியல. கொல்ல போடுறது அவ்வளவு சுலபமா? இல்லவே இல்லை. இன்னைக்கு சொல்லு, உன்னை கொல்றதுக்கு எனக்கு 10 நாள் டைம் கொடு. அதே 10,000 ரூபாய் தான் பந்தயம். இதே சர்மாதான் சாட்சியா? ஐயோ என்ன